நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை மனப்பூர்வமாய் வாழ்த்துவதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளுக்கு பேரே பாத்தீங்கன்னா மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள். அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். மகிழுவதற்கென்றே ஒரு நாள் ஆண்டவர் நியமித்திருக்கிறார் என்று சொன்னா அது இந்த நாள் தான். மகிழ்வதற்கு என்ன காரணம்? ஆண்டவரை ஒன்றாக சேர்ந்து நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்க்கிறோம், நலம் விசாரிக்கிறோம், அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய பலத்தை புதுப்பிக்கிற ஒரு நாள் இந்த நாள். அதற்காக ஆண்டவருக்கு அதிகமா நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இந்த இடத்துக்கு நம்ம சரியான நேரத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நன்றி சொல்வதற்கும் இது ஒரு உகந்த நாள். இந்த வாரம் முழுவதுமே எப்படி போச்சுன்னு நமக்கு தான் தெரியும். வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளிலே கர்த்தர் நம்மை கைவிடவில்லை, நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்தவில்லை. எபினேசராக இருந்து கூடவே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் ஏராளமாய் நம் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. இவைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அவருடைய கண்களை மூடி ஆண்டவருடைய திருக்கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுப்போம். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழுந்து நிற்போம். சந்தோஷத்தோடு தேவனை களி கூர்ந்து மகிழ்ந்து துதிக்கிற நேரம் நம்ம கிட்ட அவர் அது ஒண்ணுதான் கேட்கிறார். உதடுகளின் காளைகளாகிய பலிகளை கேட்கிறார், உற்சாக பலிகளை கேட்கிறார். எங்கேயுமே நீ காணிக்க கொடு, தசமபாகம் கொடு, இந்த கொடு, இதை கொடு, அதை கொடு, நகையை கொடுன்னு கேட்கல ஆண்டவர். வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு அது ஒண்ணுமே இல்லை, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொல்லுகிறார். ஆனா அவர் நம்ம கிட்ட விரும்பி கேட்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய இதயத்தை கேட்கிறார், நம்முடைய அன்பை கேட்கிறார், துதியை கேட்கிறார். அத அவருக்கு நம்ம மனப்பூர்வமாய் நாம இந்த காலை நேரத்திலே கொடுப்போம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினே உன்னதனான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். அழகான ஒரு பாடல். எத்தனையோ தலைமுறையாக இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பாடல்கள் எல்லாம் செத்தே போகாது ஒரு நாளும். ஏன் தெரியுமா? அந்த பாடல்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்கிறது. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். அதை கொஞ்சம் யோசித்து பாக்குறீங்களா? நம்மளே சிலர் மரணப்படுக்கையிலே இருந்து உயிரோடு வந்திருக்கிறவர்கள்,
வாழ்க்கை என்னைக்கு முடிஞ்சிருக்கும், 6 அடி மண்ணுக்கு கீழே போயிருப்போம். ஆனா அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தயவும் அந்த நாட்களிலே நம்மை தூக்கி எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணினது. போன வாரம் நம்ம சகோதரி ஆனி அவங்களுடைய சித்திக்காக நம்ம ஜெபித்தோம். மரணப்படுக்கையிலே அவங்க போராடிட்டு இருந்தாங்க. டாக்டருங்க சொல்லிட்டாங்க காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நம்ம ஜெபித்தோம். நிறைய பேர் ஜெபித்தார்கள். நேற்றைய தினத்துல செய்தி வந்தது. அந்த செய்தி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்கன்ற செய்தி. ஹல்லேலூயா. 73 வயது. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உங்க வாழ்க்கையில மரணப்படுக்கையில இருந்து தேவன் உங்களை மீட்டு எடுத்திருந்தா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? ஆயுசு நாட்களை நீங்க பெருக பண்ணினீங்க. மரித்து போயிருக்க வேண்டிய என்னை உயிர்ப்பித்தீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்ததற்காக நன்றி, என்னை வாழ வைத்திருக்கிறதுக்காக நன்றி. என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இல்லைனாக்கா நம்மளையே அவர் வாழ வைக்கிறாரு. எத்தனையோ பேர் மடிந்து போனாங்க. யோசிச்சு பாருங்க, கோவிட்ல கொத்து கொத்தா ஜனங்கள் செத்தாங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் உயிரோட இருக்கோம்? யோசித்து பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியும், அது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை, எத்தனையோ கிருபை. நம்ம உயிரை மீட்ட கிருபை, சுகப்படுத்தின கிருபை, நம்மை மறுபடியும் எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணின கிருபை. இந்த உலகத்தின் போராட்டங்கள்ல நம்ம மடிந்து போகாதபடி நம்மை திரும்பவும் தூக்கி எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நன்மையினால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய், நன்மையினால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு ஓங்கும் இளமை போல் ஆகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். பாடுவோமா? நன்மையினால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஒரு இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேலவர், சாமி பயமுள்ளவர் மேலவர், சாரவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இன்னொரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிற அந்த கிருபை. ஒவ்வொரு முறையும் நம்ம போய் பாவ அறிக்கை செய்யும் போது நம்மை குற்றப்படுத்தாதபடி, குற்ற மனசாட்சியை தூண்டி விடாதபடி கிருபையாய், இரக்கமாய், தயவாய் நம்முடைய பாவ மன்னிப்பை அருளி நம்மை மறுபடியும் பிள்ளை என்று அணைத்துக் கொள்கிறார். பார்த்தீங்களா? அந்த அனந்த அன்புக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். மன்னிப்பு மாட்சிமையாம், தேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையாம். எப்படி அவர் அந்த பாவத்தை விலக்குகிறாரா? கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை போல அதை விலக்குகிறார். முதுகுக்கு பின்னால நம்முடைய பாவங்களை எரிந்து அவர் அதை நினையாமல் போகிறார். பாவத்தை நினைச்சு பார்த்தா நம்ம எங்க இருப்போம்? யோசித்து பாருங்க. நமக்கு வாழ்க்கை கிடைக்குமா? ஏதாவது யோசிக்க கூட நமக்கு தகுதி இருக்குமா? இல்ல. ஆனா நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்ம மேல இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் மகள், என் மகன் இன்னும் எனக்காக வாழ்வாள் என்ற அந்த நம்பிக்கையோட கூட அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பாவ மன்னிப்புக்காக கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, எத்தனையோ முறை என்னுடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறீங்க. நான் மற்றவங்களை நியாயம் தீர்த்திருக்கிறேன். ஆனா நீங்க என் குற்றங்களை மன்னித்து என்னை நியாயம் தீர்க்காம இன்னைக்கு என்னை ஜீவனோட வைத்திருக்கிறீங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக நன்றி சுவாமி. பரிசுத்தமாகுதலுக்காக நன்றி ராஜா. மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறீர்கள், அந்த அற்புதத்திற்காக நன்றி நன்றி நன்றி. எந்த தகுதியும் இல்லாம இருக்க என் மீது நீங்க பாராட்டுகிற தயவுக்காக நன்றி 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 நன்றி.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற சங்கீதக்காரன் சொல்லுகிறார். துதிக்கு நம்முடைய நாவை நாம் பழக்கி இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சில நேரத்துல காலையில நீங்க எழும்பும் போது பாத்தீங்கன்னா ஒரு துதியின் பாடல் அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்க விழிக்கும் போது தெரியும் அந்த பாடல் ஆத்தும கீதம் போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்களை உள்ளவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அருமையான தேவஜனமே, அல்லேலூயா. நம்ம நிறைய மாடர்ன் சாங்ஸே பாடிட்டு இருந்தோம். அதனால இன்னைக்கு தலைமுறையா பாடுற ட்ரெடிஷனல் சாங்ஸ் 2 எடுத்து பாடலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணோம். அதுல இந்த 2வது பாட்டு, இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். இந்த பாடலுக்கு பின்னால ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த பாடலை எந்த சூழ்நிலையில அந்த கவிஞர் எழுதினாரு அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டோரி. சாஸ்திரியார் என்ற அந்த ஒரு அருமையான தேவனுடைய தாசர் தான் இந்த பாடலை இயற்றினவர். அந்த காலத்துல இருந்த அந்த ராஜாவுக்கு போய் அந்த ராஜாவை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தாரு. அந்த ராஜாவுக்கு அவர் புகழ்ந்து பாடினது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ராஜாவை புகழ்ந்து பாடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ ஒரு நாள் இந்த சாஸ்திரியாரை கூப்பிட்டு அந்த ராஜா சொல்றாரு, என்னுடைய தெய்வத்துக்கு நீ ஒரு பாட்டு எழுதி நாளைக்கு காலையில் நீ பாடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் எப்பவுமே ஆண்டவரை குறித்து தான் பாடி இருக்கிறாரு, ஆண்டவருக்கு தான் துதி பாடி இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றம், ஒரு பயம், கலக்கம், என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணுமே சொல்லல. அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கும் போது மனைவி கேட்கிறாங்க, என்னங்க ஏதாவது பிரச்சனையா அரண்மனையில அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ராஜா இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்கு ஒரு பாட்டை நாளைக்கு எழுதிட்டு பாடுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மறுக்க முடியல, ஒண்ணுமே சொல்ல முடியல, அதனாலதான் அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அந்த உத்தமி சொன்னாங்க, எங்க ஆண்டவருக்கு துதி பாடுகிற இந்த வாயால வேற யாருக்காவது நீங்க துதி பாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் மனசுல உணர்த்தப்பட்டார். அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து இந்த பாடலை எழுதினார். இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்து இயேசுவையே துதி செய் மனமே இயேசுவையே துதி செய். அடுத்த நாள் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அரண்மனைக்கு போனாரு. ராஜா கேட்டாரு, பாடலோட வந்திருக்கிறியா, ரெடியா வந்திருக்கிறியான்னு. அவர் சொன்னாரு, நான் ஒரு பாடல் போட போறேன் ராஜா, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடினார். பாருங்க, ராஜாவுடைய மனசு ஆழமா தொடப்பட்டுச்சு. அவருடைய வைராக்கியத்தை அவர் கனம் பண்ணினார். அந்த சாஸ்திரியாரை பாராட்டினார், பரிசுகளை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த ஸ்டோரி சொல்லுது. உயிரை பணயம் வைத்து எழுதப்பட்ட ஒரு பாடல் இது. எத்தனையோ முறை நீங்க பாடியிருப்பீங்க, ஆனா இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த பாடுற பாட்டு வேறு விதமா இருக்கும். கண்டிப்பா வேற ஒரு சாட்சியோடு கூட இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய்.
மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திருவுள சித்தம் திட்டங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுகளை குறித்து நான் எண்ணுகிற எண்ணங்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 29:11 பாத்தீங்கன்னாக்கா, நம்மை குறித்து அவருக்கு எண்ணங்கள் இருக்கிறது, நம்மை குறித்த நம்முடைய எண்ணங்களும் அவருக்கு தெரியும். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய். ஸ்தோத்தரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். விசுவாச அறிக்கை செய்வோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, மகிமைப்படுத்துவோமா? கிருபையுள்ளவரை, இரக்கமுள்ளவரை, தயவு செய்கிறவரை, தாங்குகிறவரை, அரவணைக்கிறவரை, ஆதரிக்கிறவரை, அன்பு பாராட்டுகிறவரை, இவைப்பொழுதும் நம்மை கைவிடாதவரை, இதுவரைக்கும் எபினேசராய் வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கிறவரை அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவோம். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர், நம்ம முகத்தை வெட்கப்படுத்தாதவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவரே கர்த்தர், ஒருவரே தேவன், ஒருவரே சாவாமையுடையவர், ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர், ஒருவரே சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகனே கலங்காதே, மகளே கலங்காதே என்று சொல்லி அனுதினம் பேசுகிறவர், ஜீவ வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொன்னதை செய்து வசனித்து நிறைவேற்றுகிற பொய்யுரையாத ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எத்தனையோ கிருபை, எத்தனையோ கிருபை. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அற்புதங்களுக்காய், அதிசயங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. வாழ்வதற்கு வழிகாட்டுகிறீரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறதே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். இமை பொழுதும் எங்களை கைவிடாத தேவன் அப்பா. ஸ்தோத்திரம். தேற்றி திடப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொன்ன அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம் தலைகளை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாலாகாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. ஸ்தோத்திரம். விசுவாச அறிக்கை செய்வோம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே பராக்கிரமம் செய்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் மாட்சிமையும் வல்லமையும் புகழ்ச்சியும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் அவர் ஒருவருக்கே. ஆமென். இந்த நாளுக்கு என்று நியமிக்கப்பட்ட சங்கீதம் 127வது சங்கீதம். இன்றைக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் சண்டே என்று சொல்லி இந்த 5வது சண்டையை நம்ம பிரத்யேகப்படுத்தி இருக்கிறோம். ஆங்கில ஆராதனையில நிறைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பங்கு கொண்டாங்க. தமிழ் ஆராதனையிலும் சில பிள்ளைகள் அவர்களுடைய கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை ஆண்டவருடைய மகிமைக்காக இன்றைக்கு பிரயோகிக்க போறாங்க. முக்கியமாக இன்னைக்கு 127வது சங்கீதத்தை நாம் மீண்டும் ஒரு முறை எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். இந்த சங்கீதத்துக்கு உதவி செய்வதற்கு சகோதரி ஷர்லி ஜோயலை முன்பாக அழைக்கிறேன். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வர்த்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்.
வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணயமுடையவன், முடிமுகவாசல் சத்தம். தேவனுடைய செய்திக்கு முன்பாக பிள்ளைகளுடைய தாளந்துகளை ஆண்டுடைய மகிமைக்காக பயன்படுத்துகிற நேரமாக இது இருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஐ திங்க் முதலாவது வந்து ஹேனாவில் இருந்து ஆரம்பிப்போம். ஹேனா கர்த்தருடைய வார்த்தைகளை மனப்பாடமாக பண்ணி இந்த வார்த்தைகளை கருத்தோடு கூட நம்மத்திலே பகிர்ந்து கொள்கிற நேரம். கரங்களை தட்டி ஹேனாவை முன்பாக சந்தோஷமாக வரவழைப்போம். இன்னைக்கு ஜோயல் ஷேர்லி பிள்ளைகள் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த மன மகிழ்ச்சி. காட் பிளஸ் யூ. அடுத்தது ரிஷான் ரெடியா இருக்கும்படி கேட்கிறேன். அதுக்கு பிறகு ஆராத்யா ரெடியா இருக்கும்படி கேட்கிறேன். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் விதத்தில் மாசிலாதனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயை கோப்பாக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவர் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி நாடுகிற யாக்கோபெனும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அண்ணாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தர், அவரே யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அண்ணாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. God bless you, ma. God bless you. Rishon. But the fruit of the Spirit is love, joy, peace, forbearance, kindness, goodness, faithfulness, and self-control. Against such things there is no law. ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்செயலுக்கும் வெட்டிப்பட்டவைகளே. Galatians 5:22-23. I got joy, 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 joy down in my heart, down in my heart, down in my heart. I got joy, 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 joy down in my heart, down in my heart to stay. I am so happy, so very happy. I got the love of Jesus in my heart. I am so happy, so very happy. I got the love of Jesus in my heart. Got peace that passes understanding down in my heart, down in my heart, down in my heart. Got peace that passes understanding down in my heart, down in my heart to stay. I am so happy, so very happy. I got the love of Jesus in my heart. I am so happy, so very happy. I got the love of Jesus in my heart. Very good. God bless you. God bless you, Rishon. Aradhya. But the Spirit gives us love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, self-control, gentleness. There is no law that says these are wrong. Galatians 22:23. Congratulations to the parents also who have trained the children. ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. இங்கிலீஷ் சர்வீஸ்லையும் பிள்ளைங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க. பிள்ளைங்களாம் இப்படி வளர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் யோவான் 1:4 என்ன சொல்கிறார்? 3:1 என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதான், அது உண்மைதான். என் பிள்ளை வந்து IAS IPS, என் பிள்ளை வந்து ஐடி கம்பெனியில் சிஓவாக இருக்காங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து பைலட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பா பிள்ளைகள் அப்படியெல்லாம் வாழ்க்கையில உயரணும். ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னா, என் பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து சட்டங்கள் எல்லாம் நிறைய தெரியும், ஆனா வந்து பைபிள் வசனம் தெரியாது அப்படின்னா அது ரொம்ப வேதனையான விஷயம். என் பிள்ளைகள் இதிலும் சிறந்திருக்கிறார்கள், அதிலும் சிறந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மையாவே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அதற்காக ஆண்டவருக்கு நம்ம அதிகமாய் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இந்த அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கணும், நன்மையினால் நிரப்பணும்.
இந்த பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதித்து பாஸ்டர் அம்மாவை ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எங்களை நேசித்து வழி நடத்தும் அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த முக்கியமாக இந்த விடுமுறை நாட்களை பிள்ளைகள் பிரயோஜனமான முறையில் அவர்கள் செலவழித்து தகப்பனே அநேக பாடல்களை அவர்கள் கற்றுக்கொண்டு வசனங்களை அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று நீர் சொன்னீரே. அதே போல சிறு பிள்ளைகளுக்கு நாம் இடையூறாக இருப்போமானால் தகப்பனே எந்திரக்காலை கட்டி சமுத்திரத்தில் தள்ளுவது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா வேதத்திலே. அதன்படி சிறு பிள்ளைகளை தடை பண்ணாமல் அரவணைத்து அவர்களை நீர் ஆசீர்வதித்த தேவனாய் காணப்படுகிறீரப்பா. இந்த நேரத்திலே கூட வருங்காலத்தின் பிரஜைகளாய் திகழப்போகிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் உம்மை அறிகிற அறிவிலே வளர, இந்த உலகத்தின் போராட்டங்களுக்கு சோதனைகளுக்கு அவர்கள் விலக்கி காத்துக்கொள்ள, வசனங்களை கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக வைத்துக்கொள்ள நீர் கிருபையாய் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு உடைய சமூகத்தில் கேட்கிறோம். இதற்கு உறுதுணையாக இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அதே போல பெற்றோருக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே. அவர்களை உம்முடைய பயபக்தியிலே சத்தியத்திலே வளர்க்கக்கூடிய கிருபைகளை நீர் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்து தகப்பனே எல்லா விதமான சோதனைகளுக்கும் இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் அவர்களை நீர் விலக்கி அவர்களுடைய ஆத்துமாவை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா. இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து இன்னும் அவர்கள் இந்த புதிய அகாடமிக் இயர்க்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது தகப்பனே நல்ல ஞானத்தினாலே அவர்களை நிரப்பி, ஆரோக்கியத்தினாலே நிரப்பி, பாதுகாப்பினாலே நீர் அவர்களை காத்துக்கொண்டு உம்முடைய பாதுகாப்பினாலே தகப்பனே நீர் அவர்களை மூடி செட்டைகளின் நிழலிலே வைத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் அவர்களை விலக்கி காத்து வழி நடத்த வேண்டுமாய் மிக சிறந்த முறையில் அவர்கள் பிரகாசிக்கத்தக்கதாய் உம்முடைய ஒளியை அவர்கள் பிரகாசிக்கக்கூடிய கிருபைகளை தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே. பொதுவாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பிரசங்கிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பெரியவர்களுக்கு தான் இருக்கும். சின்ன பிள்ளைகள் அதிலிருந்து ஏதாவது கவனித்து எடுத்துக்கொள்வார்களான்னு சொல்லி பார்த்தா அந்த பார்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான்லாம் சின்ன பையனாக இருந்த காலத்தில் பாஸ்டர் வந்து புல்பிட்டில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஏறின உடனே எங்கள் அப்பா இல்லைன்னா அம்மா ஒரு பார்வை விடுவாங்க நம்மளை பார்த்து. அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பார்வை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது, வெளில கிளம்பிடு. நாங்கள் போய் அப்படியே இந்த கல்ற தோட்டத்துலலாம் விளையாண்டுட்டு திரும்பி அடுத்த பாட்டு சத்தம் கேட்கும்போது தான் உள்ளே போவோம். என்னென்னா அந்த பிரசங்கம் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பாஸ்டர் டிஸ்டர்ப் ஆனால் பாஸ்டர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவார். அவருக்கு வந்து கோவம் வரும், அப்புறம் ஏதாவது கூப்பிட்டு சொல்லுவார். அதனால் அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரசங்கம் டைமில் எங்களை கம்ப்ளீட்டாக வெளியில் அனுப்பிடுவாங்க. இப்போ வந்து இது வந்து பைபிளுடைய சத்தியத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு அனுபவம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. லூக்கா 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் அழகா அந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வசனங்கள் நமக்கு தெரிஞ்சதுனால நான் உள்ள போல, ரொம்ப டீப்பாக போல, பிள்ளைகளுக்காக மெயினாக. ஸோ குட்டி பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் இப்படி முன்னாலே வந்து உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்துடுறீங்களா, கூட்டிகிட்டு வந்துடுறீங்களாமா, பெற்றோர் கூட கூட்டிகிட்டு வந்துடுங்க, முன்னால் வந்து உட்காந்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்காவது பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய வசனத்தை நம்ம அவர்களுடைய வசனத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்கு. சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன் அப்படின்னா அதுக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு அவங்க பெரியவங்களாகிறாங்க, பெற்றோர்கள் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஆனால் சில நேரத்தில் பிள்ளைகள் இடத்துலேருந்து நாம் படித்து கொள்கிற காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொல்ற வார்த்தைகள், அவங்களுடைய கண்ணோட்டம், அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அப்பா அந்த பிள்ளைய வந்து ஒரு குட்டி பிள்ளை நின்று கொண்டு கடினமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுறான்னா செவுத்தில் அப்படியே முதுக சாட்சி பயந்து நடுங்கிற, அடுத்தது என்ன நடக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி.
அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன வருது, ஒரு 6 வயசு இருக்கும். அதை விட குட்டி வயசுல 3 வயசுல ஒண்ணு இருக்குது. அது என்ன பண்ணுது, இந்த அப்பா திட்டும் போது ஃபர்ஸ்ட் உள்ள போய் அப்பாவுக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு தண்ணி கொண்டாந்து கொடுக்குது. அப்பா அதை கையில வாங்கிட்டு குடிச்சிட்டே திட்டுறாரு. அப்புறம் அது உள்ள போகுது. அடுத்தது என்ன பண்ணுதுன்னா, அந்த புள்ள அழுது உடனே உள்ள போய் ஒரு சின்ன டவல் எடுத்துட்டு வந்து அந்த புள்ள கையில கொடுக்குது. அந்த புள்ள அதை வச்சு கண்ணை தொடச்சிட்டு இது திருப்பி இப்படி பாக்குது. திருப்பியும் உள்ள போகுது. உள்ள போய் ஒரு இவ்வளவு பெரிய குச்சி பெரம்பு எடுத்து கொண்டாந்து அப்பா கையில கொடுக்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு இன்னும் பயமா இருக்குது. என்னடா இது, இவ்வளவு நேரம் திட்டு வாங்கிட்டு இருந்த போது குச்சியை கொண்டாந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இது உள்ள போகுது. உள்ள போய் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டூலை தூக்கிட்டு வருது. ஸ்டூலை தூக்கிட்டு வந்து அப்பாவுக்கு போடுது, உட்கார்ந்து திட்டுங்க அப்படின்னு சொல்லி. அப்பா உடனே அதை வாங்கி போட்டு ஸ்டூல்ல வந்து உட்கார்ந்து திட்டுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னா, உடனே உள்ள போய் ஒரு வாழைப்பழம் எடுத்து கொண்டாந்து அப்பா கையில கொடுக்குது. ஒரு கையில டம்ளரு, இன்னொரு கையில குச்சி வச்சிருக்கிறாரு. வாழைப்பழம் கிடைச்ச உடனே குச்சியை வச்சுட்டு வாழைப்பழத்தை கையில எடுத்துக்கிறாரு. அவர் வாழைப்பழம் தோல் உரிக்கிறதுக்குள்ள அந்த பிள்ளைய கை பிடிச்சி கூட்டு போயிடுது. என்ன மாதிரி சென்ஸ் மனசுல பாருங்க, பிளான், திட்டம், ஸ்ட்ராட்டஜி. அந்த வயசுல எது பண்ணா எது நடக்கும், அது நம்ம அப்பா கிட்ட என்ன பண்ண வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாவே அதை தாங்க முடியாம சிரிச்சு அந்த பிள்ளைய அவ்வளவு அப்ரிஷியேட் பண்றாரு. ஸோ பிள்ளைங்க கிட்ட இருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். பிள்ளைங்க வந்து நம்ம என்ன பண்றோமோ அதை பாக்குறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பண்றதுன்னா இமிடேஷன் தான். நம்ம என்ன பண்றோமோ அதை அப்படியே வந்து அவங்க இமிடேட் பண்ணுவாங்க. நம்ம என்னென்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறோமோ அந்த வார்த்தைகள் வந்து அவங்க அப்படியே உபயோகிப்பாங்க. நல்லதும் உள்ள போகுது, கெட்டதும் உள்ள போகுது. அநேக நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து பெற்றோருடைய பிரதிபிம்பங்களா தான் வாழ்றாங்க. அவங்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் அதெல்லாமே இருக்கு அவங்களுக்குள்ள. அது இட் ஷேப்ஸ் தெம் அப். அந்த பிள்ளைகள் அதை தான் வளர்த்து விடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம வந்து எப்படி பிள்ளைகளுக்கு முன்னால ரோல் மாடலிங் அப்படி பண்ணா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது இப்போ நான் யோசித்து பார்க்குறேன். நான் ஒருவேளை இப்போ எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி, இப்போ எனக்கு இருக்கிற அந்த அறிவு, இப்போ இருக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் எப்படி வாழ்ந்திருப்பேன்னா, நான் இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்டா ஐ வுட் ஹவ் பீன் அ பெட்டர் ஃபாதர். கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு தகப்பனா நான் வாழ்ந்திருக்க முடியும் என்பதை எனக்குள்ள அதிகமாக உணர்கிறேன். ஸோ பிள்ளைகள் வளர்த்து எடுப்பதற்கு நம்ம வந்து எவ்வளவு பிரயாசப்படுறோம், அவங்கள ஆளாக்குறோம், அவங்க வாழ்க்கையில ரொம்ப பெருசா வரணும்னு நம்ம யோசிக்கிறோம், அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த காலத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்கு உள்ள போகிற ரிசோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. நிறைய 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 ரிசோர்சஸ் போகுது. அந்த காலத்துலலாம் நாங்கெல்லாம் ஒரு கலர் ஸ்டாம்ப் ஒன்று கிடைச்சதுன்னா எங்களுக்கு அதுதான் பெரிய ட்ரெஷர். அந்த ஸ்டாம்பை கையில வாங்கி பார்க்கறதும், அதை கொண்டு போய் மற்றவங்க கிட்ட காமிக்கிறதும். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கையில என்னென்ன இருக்குது, டேப்லெட் இருக்குது, ஒரு தியேட்டரே கையில இருக்குது, என்னென்னமோ வசதிகள் வந்துருச்சு. இப்போ நாமெல்லாம் வாழ்ற காலத்துல அதெல்லாம் கிடையாது. நாங்க படிப்படியாய் காரியங்களை பார்த்தவர்கள். ஆனா இப்ப பிறந்து வளர்ற குழந்தைக்கு கையில என்ன இருக்கு, டேப்லெட் இருக்கு. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாய்க்குட்டி, ஒரு பூனைக்குட்டி, அது வந்து மொபைலை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது, ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு இருக்குது. இந்த பூனைக்குட்டி பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்குது. இந்த நாய் வந்து இப்படி பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்குது. ஸோ அந்த அம்மா வராங்க, இதை பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னா தலையில தட்டி அந்த மொபைல் எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போன உடனே இந்த பூனைக்குட்டி கீழே விழுந்து அழுகுது, எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. உடனே இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, அதோட தலையில ஓங்கி ஒன்று தட்டி அதை எழுப்பி உட்கார வச்சு தலைகாணி கடியில இன்னொரு மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு பூனைக்குட்டிக்கு நாய்க்குட்டிக்கு கூட மொபைல் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுல எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. thousands and thousands of information every day going. நீங்க பார்க்குற ஒவ்வொரு ரீல்லையும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது நல்லதோ கெட்டதோ அது வேற விஷயம், பட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு அவ்வளோ போகுது. ஸோ பிள்ளைங்களுடைய நாலேஜ் எபிலிட்டி வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கு. ஆனா இதுல ஒரு டேஞ்சரும் இருக்கு. ஏன்னாக்கா பிள்ளைகள் எப்படி சாய்வாங்கன்னு சொல்ல முடியாது. எதை மனதில் ஆழமா பிடித்துக் கொள்வாங்க, எது அவங்க மனசுல அதிகமா ரெஜிஸ்டர் ஆகுது அது நமக்கு தெரியாது. ஆனா அதே அந்த மொபைல்லயே நிறைய கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய ஆண்டவருக்குரிய ரீல்ஸ் இருக்கு, நிறைய
சின்ன சின்ன மூவிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆண்டோடைய பிள்ளைகளாய் வளர்வதற்கும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பிள்ளைகள் நன்மையை தெரிந்து கொள்கிறார்களா தீமையை தெரிந்து கொள்கிறார்களா என்பதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நன்மையானதை சொல்லிக் கொடுக்கணும். தீமை என்னன்றதை இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தீமைன்னா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த காலத்துல என்ன சொன்னாலும் பிள்ளைகள் நம்ம கேட்டு தான் ஆகணும். அப்படி பார்த்து ஒரு பயத்தை காண்பித்து தான் வாழ்ந்தாங்க. நம்ம அப்படி வாழ்ந்ததுனால நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பயத்தை காமிச்சு நம்ம வாழ பிடிக்கல நமக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகி விடுகிறது. ஸோ பைபிள்ல பிள்ளைகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 3 குறிப்புகளை இன்றைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். பிள்ளைகளுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனம். 2 Kings chapter 5 verse 1 onwards. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா நம்ம வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்திலும் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையும் உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவன் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவிலே இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அந்தபடியே அவன் தன் கையில் 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் அங்கு அவன் கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது நடந்ததா நடக்கலையா அப்படின்னாக்கா 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நாகமான் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் நின்ற அந்த மனுஷனை பார்த்து எலிசா சொல்றாரு, அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். டு கட் ஷார்ட் த ஸ்டோரி, அவன் ஸ்நானம் பண்ணி அவன் அங்க போய் அவன் ஸ்நானம் பண்ண ஓடுது. அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு போன ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை போற வீட்டுல அங்க ஒரு நோய் இருக்குது, ஒரு தீராத ஒரு வியாதி இருக்குது. பெரிய அதிபதியா இருந்ததுனால அந்த அதிபதியை வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலதான் குஷ்டரோய் அப்படின்றது, தொழுநோய்ன்றது ஒரு பெரிய விஷயம். அவங்க வீட்டுல எல்லாம் வைக்க மாட்டாங்க. பட் ஆனா அவர் ஒரு பெரிய பணக்கார வசதியா இருந்தவர், படை தளபதியா இருந்ததுனால வீட்டுல வச்சு பண்ணாங்க. அந்த வீட்டுக்கு போன அந்த பெண் எதையெல்லாம் பாக்குறா தெரியுமா? அந்த எஜமானனுடைய சுகவீனத்தை பார்க்கிறாள். முதலாவது பாருங்க, இந்த பெர்ஸ்பெக்டிவ் பாருங்க. 2வது, அவளுக்குள்ள ஏற்கனவே இருந்த ஒரு அறிவு என்னன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட வியாதியையும் சுகப்படுத்த வல்லமையுள்ளவர். சோ அது வெறும் அறிவாக மட்டும் இல்லாம அது ஒரு விசுவாசமாய் இருந்தது. 3வது, அந்த விசுவாசத்தை வைத்துக்கொண்டு அவள் பயந்து கூட இருக்கலாம், சொல்லலாமா வேண்டாமா, நடக்காம போச்சுன்னா என்னன்னு. இல்ல, அவ 100% ரொம்ப ஷுவரா இருக்கா. அந்த எஜமாட்டி கிட்ட சொல்றா, ஓப்பனா சொல்றா, இவர் அந்த இஸ்ரவேல் தீர்க்கதரிசி கிட்ட போனா கண்டிப்பா கர்த்தர் சுகம் கொடுப்பார். அந்த வைராக்கியம், அந்த செய்தி பகிர்ந்து கொள்ளப்பட்ட அந்த திட்டவட்டம், விசுவாசம், எல்லாவற்றையும் பார்த்துதான் அவர் ஓகேன்னு சொல்லி ராஜா கிட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு இஸ்ரவேல் ராஜா கிட்ட போறாரு. நடந்த சம்பவம் என்னன்னா, தீர்க்கதரிசி கையை தொட்டு சுகப்படுத்துவாரு அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தவருக்கு ஒரு செய்தி மட்டும் கிடைக்குது, நீ போய் யோர்தான் நதியில நீ ஸ்நானம் பண்ணு, 7 தடவை நான் ஸ்நானம் பண்ணு, உனக்கு சுகமாகும். இவருக்கு கோபம் வருது, ஏன் என்னுடைய ஊர்ல நதிகள் இல்லையா, இதை விட பெரிய நதிகள் இல்லையா, சிறப்பான நதிகள் இல்லையா, அங்க போய் பண்ணிருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வேலைக்காரர் சொல்றாங்க, பெருசோ சின்னதோ அவர் சொன்னதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், பெருசா ஏதாவது சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல, சின்னதா தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அப்பொழுது நாகமான் போய் அங்கே அந்த தண்ணீர்ல 7 தரம் முழுகின போது சுகம் கிடைக்கிறது. இப்போ இந்த டோட்டல் பிக்சர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளையுடைய அவளுடைய அந்த ஒரு கரிசனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா, 2வது அந்த பிள்ளையுடைய விசுவாசம்,
அந்த பிள்ளையுடைய சாட்சி. இந்த 3 தான் நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, சுகம் அடைவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. இது ஒரு பெரிய மெச்சூர் பர்சன் கூட ஒருவேளை செய்யாம இருந்திருக்கலாம், செய்ய பயப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த பிள்ளை, அவள் எவ்வளவு வைராக்கியமுள்ள ஒரு பிள்ளையா இருந்திருந்தா அந்த பிள்ளைக்கு அந்த சாட்சி சொல்ல வேண்டும் என்று தோணி இருக்கும். அது நிமித்தம் அந்த சுகத்தை நாகமான் பெற்றுக்கொண்டான். அப்கோர்ஸ் நாகமான் திரும்பி போயிருக்கும்போது அந்த பிள்ளையை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா அவளை அடிமையா வைத்திருக்க மாட்டாங்க. அவள் கண்டிப்பா அந்த ஸ்டோரி எல்லாம் எழுதப்படலை. அன்பார்ச்சுனேட்லி நிறைய விஷயங்கள் எழுதப்படலை. பட் கண்டிப்பா அவளுடைய வாழ்க்கை நிலை உயர்ந்திருக்கும். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்திருப்பா. ஆனா பரிசுத்த வேதாகமத்தில் அவளுடைய பேர் கூட போடப்படலை. ஆனா அவளுடைய சாட்சி அருமையான ஒரு சாட்சி. ஸோ இங்க இருக்கிற குட்டி பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்கிற அந்த அறிவு, ஆண்டவர் மீது நீங்க வைக்கிற விசுவாசம், வைராக்கியம், அப்புறம் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது, மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறது, இவைகள் எல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் இருக்கும். கண்டிப்பா அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய நெருக்கங்கள்ல, போராட்டத்தில் ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையினாலே அவர்கள் தேற்றப்படுவார்கள், திடப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் சுகமடைவார்கள், பலன் அடைவார்கள். நிறைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கோ, உங்க விசுவாசத்தை அறிக்கை இடுகிறதற்கோ இல்லையா, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, அதுதான் வார்த்தை. அருமையான தேவஜனமே, விசுவாசத்தை நம்ம தைரியமாய் அறிக்கை பண்ணுவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வார்த்தையினுடைய சாரம் நமக்குள்ள ஏறுது. ஏன் இப்ப நிறைய வசனங்கள் மனப்பாடம் பண்றீங்க. இங்கிலீஷ் சர்வீஸ்ல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தை முழுசா மனப்பாடமா சொன்னான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையாவே. அந்த வயசு பிள்ளைங்க அந்த அவ்வளவு பெரிய அதிகாரத்தை முழுசா சொல்லுவது. நான் ஒரு பாஸ்டரா இருக்கேன், நான் கூட சொல்வேன்னு தெரியல உண்மையாவே. என்னால் அப்படி மனப்பாடம் படிச்சு சொல்ல முடியுமான்னு தெரியாது. அந்த சங்கீதம் முழுவதும், அந்த அதிகாரம் முழுவதும் சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஆனா அந்த சின்ன பிள்ளை, அந்த வாலிப பிள்ளை அழகா அந்த 53வது அதிகாரத்தை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி சொன்னா அது ஆண்டவருக்கு ஒரு மகிமையாய் இருக்கிறது. பிள்ளைகள் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க சத்தியத்தை கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சத்தியத்திலே நீங்கள் நடப்பீர்கள். அந்த சத்தியத்திலே நடக்கிறதை குறித்து தான் யோவான் சொல்லும்போது சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை தவிர வேற பெரிய ஒரு சந்தோஷம் எனக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி. அடுத்த ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல 3 நாட்கள் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை நான் நினைக்கிறேன் அது முதல் நாளா நடந்திருக்கலாம், முதல் நாளுடைய ஈவினிங்ல நடந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் நீங்க சாப்பாடு கொடுங்க. சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, என்ன சாப்பாடே கொடுக்கல, நீங்க பாட்டுக்கு பிரசங்கம் பண்றீங்க, அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க, சாப்பாடு கொடுக்கணுமே அவங்களுக்கு, அவங்களை அனுப்பி விடுங்க, சாப்பாடு போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற, நீங்களே கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு பேருக்கு நாங்க எங்க கொடுக்கறது? 2 ஸ்டோரி இருக்கு அதுல. ஒண்ணு 5000 பேர் புருஷர்கள், சின்னவங்க எவ்வளவு பேரோ தெரியாது. அடுத்து 4000 பேர் புருஷர்கள், சின்னவங்க எவ்வளவு இருக்கான்னு தெரியாது. 2 தடவை நடந்திருக்கு அந்த அற்புதம், சரிங்களா? அப்போ ஒரு தடவை நடந்த அற்புதத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு குட்டி பையன், அவங்க அம்மா அவ்வளவு தாட்ஃபுல்லா அவனுக்கு ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, அவன் அந்த பையனை அந்த இவங்க எல்லாம் ஏதாவது இருக்கான்னு விசாரிக்கும் போது, நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்லி அனுப்புவோம்னாக்கா, அது பாரு மறைச்சவையே யாருக்கும் காமிச்சிடாத, நான் உனக்கு பெட்ஷீட் தரேன், இல்லைன்னா ஒரு டவல் தரேன், அந்த டவலை தலைமையில போட்டு அப்படியே உட்காந்துருக்க மாதிரியே சாப்பிட்டுக்கோ, இல்லைன்னா பார்த்தா யாருன்னா வாங்கிப்பாங்க, நீ யாருக்கும் கொடுக்காதுன்னு நம்ம சொல்லி அனுப்பியிருப்போம், சரிங்களா? ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அப்படியெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா இந்த பையன் கேட்ட உடனே அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து சீஷர்களை கையில கொடுக்குறான் பாருங்க. அந்த ஜெஸ்டரை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க, அவங்க யாருமே எதையுமே கொண்டு வந்த மாதிரி தெரியல, இல்ல கொண்டு வந்தவங்க கொடுக்காமலும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இந்த பையன் எவ்வளவு வில்லிங்கா, தாராளமாய், தயாளமாய், மனப்பூர்வமாய் அத்தனையையும் கொடுத்தான். ஒரு மீனையும் ஒரு 2 அப்பத்தையும் வச்சுட்டு கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்க சிலர் அப்படி கூட இருப்பாங்க, சரி கொடுக்கணும், என்ன பண்றது, நமக்கு வச்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல, அவன் அப்படியே தூக்கி கொடுத்துட்டான் அந்த பையன். அதனால எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்.
அப்புறம் இந்த இவங்களெல்லாம் அனுப்பி விடுங்க, எங்க போய் வாங்கிட்டு வர்றதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த 12 பேரு விசுவாசிகள். யார் சொல்லுங்க? சீஷர்கள். ஆண்டவர் பார்த்தாரு, வேற விதமா ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. 12 கூடை நிறைய அவர்கள் மீதம் எடுத்தார்கள். இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, 12 கூடை மீதம் எடுத்தார்கள் ஒத்துக்கிறேன். அந்த 12 கூடை மீதத்தை எடுப்பதற்கு கூடை எங்கிருந்து வந்தது? அப்பம் வரல. அப்பம் வந்திருந்தா அப்பத்து கூடையில் அப்பம் வந்திருக்கும், மீதம் எடுத்திருப்பாங்க. அப்பம் வரல. அந்த மீதம் எங்கிருந்து எடுத்திருப்பாங்க? சிம்பிள். மீதம் வந்த உடனே கண்டிப்பா போய் கூடைய எடுத்துட்டு வராங்க. வந்துதான் மீதத்தை எடுத்துட்டு போறாங்க. கூடையை எடுத்துட்டு வர்றதுக்கு முடியுது மீதம் வந்த பிறகு. ஆனால் அப்பத்தோடு கூடப்பட்ட கூடையை எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. பார்த்தீங்களா? அப்போ ஒரு பையனுடைய அந்த தயாள குணத்தினாலையும் அவனுடைய அன்பினாலையும் அவனுடைய ஈகையினாலையும் 5000 பேருக்கு மேலாக போஷிக்கப்பட்டார்கள். அடுத்த ஸ்டோரியில அது 4000. அதுல சில சிறு மீன்கள், அப்படிதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்பமும் சில சிறு மீன்கள் இருந்தது. அது 7 கூட நிறைய எடுக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கணும். அந்த 2 ஸ்டோரியை நீங்க யோசித்து பார்க்கும்போது சின்ன குழந்தைகளால எவ்வளவு நன்மை நடக்குது அப்படின்னு. ஸோ யாரையுமே நம்ம டெஸ்பைஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுனாக்கா, டோன்ட் டெஸ்பைஸ் அ சைல்டு. இந்த சிறு குழந்தைகள் அவங்க அவங்க தேவ தூதர்கள் அவர்களோடு கூட இருக்கிறாங்க. அந்த தேவ தூதர்கள் இருக்கிறதுனால அவர்கள் காக்கப்படுகிறார்கள். அதனால ஒருத்தரையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, ஒரு கேவலமா நீங்க நடத்தக்கூடாது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல டெய்லி நியூஸ் வருது. பிள்ளைகள் பலவிதமா அவங்க கஷ்டப்படுத்தப்படுறாங்க, அவங்க பாலியல் துன்பங்களுக்கு உள்ளாகுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, பரிதாபமா கொலை செய்யப்படுறாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தேவையா? அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? ஆனா ஈவு இரக்கம் இல்லாம நடந்து கொள்கிற ஜனங்கள் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை இன்றைக்கு குழந்தைகள் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு வரைக்குமே ஒரு சரியான தண்டனை, உடனடியான ஒரு தண்டனை, வெளிப்படையான ஒரு தண்டனை, இஸ்லாமிய நாடுகள் இருக்க மாதிரி ஒரு தண்டனை நம்முடைய தேசத்துல கொடுக்கப்படாததுனால இந்த குற்றங்கள் அதிகமாகி கொண்டே போகிறது. நான் ரொம்ப அடிக்கடி யோசிப்பேன், ஏன் உச்ச நீதிமன்றம் சியூமோட்டோ எடுக்கலாமே, எடுத்து தைரியமா ஒரு சட்டத்தை போடலாமே அப்படின்னா அது என்னன்னு தெரியல. யாருமே அதை எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இது பழக்கமா போயிடும். என்னங்க நேற்று நடந்தது இன்னைக்கு நடந்தது டெய்லி நடக்குதுங்க அப்படி சொல்லி. பாதிக்கப்படுகிற குடும்பங்களை யோசித்து பாருங்க, பாதிக்கப்படுகிற அந்த பிள்ளைகளை யோசித்து பாருங்க. எவ்வளவு வேதனையான விஷயம். அருமையான தேவ ஜனமே, இதற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாகிறார்கள், அவைகளை தங்கள் அம்பரா துணியிலே நிரப்பின புருஷர் பாக்கியவான்கள், அவர் நாணமடையாமல் ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோடு கூட பேசுவார்கள். வாஸ்தவம் 127 சங்கீதத்துல. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆனா என்ன பேர் சொல்லி விஷயம் திட்டுறோம் தெரியுங்களா? ஒவ்வொரு வீட்டில் ஒரு பேர் சொல்லி திட்டுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் என்ன பேர் சொல்லி திட்டுறீங்கன்னு. அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பல ஆச்சுங்களா. குழந்தைகளை நம்ம என்னென்ன பேர் சொல்லி திட்டுறோம். 4 கால் மிருகங்களுடைய பெயர்கள் எல்லாம் சர்வசாதாரணமா உபயோகிச்சு திட்டுவோம் நம்ம கோவம் வரும்போது. ஆனா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் கிடைக்கிற பலன் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. என்றாங்க வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளில் ஒப்பா இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க எழும்பி வரும்போது அவங்க குடும்பத்தை கட்டுவாங்க, அவங்க எழும்பி வரும்போது வீட்டை கட்டுவாங்க, அவங்க எழும்பி வரும்போது சத்துருக்களுடைய வாசலை மிதிப்பார்கள், அவள் சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வார்கள், நம்முடைய தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார்கள். அது மட்டுமல்ல, முதிர் வயதான காலத்துல நம்ம கூட இருந்தவர்கள் பராமரித்துக் கொள்வார்கள், பார்த்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கைகள் எல்லாம் பிள்ளைகளை குறித்து நிச்சயமாய் இருக்கிறது. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து. அப்போ அவன் முதிர் வயதாகும் வரைக்கும் அதை கைவிடாதிருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, ஸோ பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்தணும்? நம்ம எபேசியர்ல வாசித்தோம் இல்லையா, 6வது அதிகாரத்துல வாசித்தோம், பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி இல்லையா. பிள்ளைகளை பத்தி ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோரை கனம் பண்ணணும். பெற்றோருக்கு சொல்லும் போது பிள்ளைகளை தேவையில்லாம கோவப்படுத்தாதீங்க, இரிட்டேட் பண்றது.
நிறைய வீட்டில் அது நடக்கும். இரிட்டேட் பண்ணி கோவப்படுத்தி பிள்ளைங்க வந்து ரொம்ப கோவத்தின் உச்சகட்டத்துல என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. வளர வளர அந்த அடாவடித்தனம் வந்து அராஜகம் அதிகமாக்கி கொண்டே போகும். காரணம் என்னன்னா, பெற்றோர் வந்து அவங்கள சும்மா இல்லாம கோவப்படுத்துறது. அட்வைஸ் பண்ணலாம், இது பண்ணாதேன்னு சொல்லலாம், நீ பண்றது சரியில்லைன்னு சொல்லலாம், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இரிட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா அது பின் விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நாமும் பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், என்ன சொல்லணும், எப்படி நடத்தணும் அப்படின்ற அந்த சரியான விதத்துல நம்ம நடத்தும் போது கண்டிப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருடைய வழிகளிலே நடத்துவது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஊழியத்திலும் நாம் ஈடுபடுத்த வேண்டும். ரொம்ப முக்கியம் அது. நம்முடைய பிள்ளைகள் வந்து இப்ப நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2-3 விதமான கூட்டம் ஜனங்களை குறித்து சொல்றாங்க. ஒண்ணு வந்து ரொம்ப இன்டென்ஸா ஊழியம் பண்ற ஒரு கூட்டம், அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சர்ச்சுக்கே போகாம, கிறிஸ்டியன்ஸ் தான், பட் சர்ச்சுக்கே போறது கிடையாது, சர்ச்சுக்கு வீட்டுல யாரையும் போற இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கூட்டம். நடுவுல ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்னன்னாக்கா, அந்த கூட்டம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நாங்க சர்ச்சுக்கு போறோன்றதே கர்த்தருக்கு செய்யற ஊழியம் மாதிரி. நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்றது ஆண்டவருக்கு அவங்க செய்யற ஊழியம் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஓ பரவாயில்லையே, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன், அதனால ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணிட்டேன் நான், அவ்வளவுதான். டோட்டலாவே அவங்களுடைய ஆக்டிவிட்டி, ஞாயிற்றுக்கிழமை ஆக்டிவிட்டியில இந்த சர்ச்சுக்கு போறது ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வேற எந்த ஊழியமும் இருக்காது. இது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம். ஏன்னா பேதுரு வந்து அவருடைய நிருபத்துல 2:9 என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று நம்மை சொல்லுகிறார். அப்ப புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாருமே ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஊழியம் இல்லாட்டியும் ஜெப ஊழியம், ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு அறிவிக்கிற ஊழியம், இதை நம்ம கண்டிப்பா செய்யணும். இந்த ஊழியம் கூட நம்ம செய்யலைன்னா அப்புறம் வந்தோம் எழும்பினோம் உட்கார்ந்தோம் போனோம் அப்படின்றது ஊழியம் கிடையாது. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நல்லது, சபைக்கு வர்றீங்க, நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை கனம் பண்றீங்க, ஓய்வு நாளை கனம் பண்றீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதெல்லாம் ஆண்டவருடைய கணக்கு புஸ்தகத்துல கண்டிப்பா போகும், அதற்கு பலன் இல்லாமல் போகாது. ஆனா அதோட நம்ம ஸ்டாப் ஆயிடக்கூடாது. நம்ம கண்டிப்பா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். தாளந்துகள் இருந்தா கண்டிப்பா அந்த தாளந்துகள் எல்லாம் பலவிதமான தாளந்துகள் இருக்கு. பாடுறது மட்டும் தாளந்து இல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடுறது மட்டும் தாளந்து இல்ல, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். எனக்கு பாட தெரிஞ்சா, இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சா நான் வர்ஷிப் டீம்ல சேர்ந்துப்பேன் அப்படின்னு இல்ல. ஒரு சிலர் நீங்க சபையை பெருக்கி சுத்தம் பண்றீங்க, அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, தாளந்து, அது நிமித்தம் கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க எல்லாருக்கும், அது ஒரு ஊழியம் தான். ஒருவராவது ஊழியம் செய்யாம இருக்கக்கூடாது. நான் வருவேன், உட்காருவேன், எஞ்சி போவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க சபையிலே அங்கத்தினர்கள், மெம்பர்களா அல்லது நம்பர்களா அப்படின்றத நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் ஊழியம் செய்யறதுக்கான பாக்கியம் இருக்கு. நீங்க சொல்லலாம், ஒரு நாள் நான் தண்ணி கொடுக்குறேன் பாஸ்டர், சீக்கிரமா வந்து எல்லாருக்கும் நான் தண்ணி கொடுக்குறேன், வரவங்களை வரவேற்கிறேன், அது சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம் கண்டிப்பா. சரிங்களா? அந்த வாய்ப்பை நாம தான் பயன்படுத்திக்கணும். நம்ம தான் உற்சாகமா நம்ம செய்யணும். ஏன்னா ஒரு குடும்பம், அந்த சபை என்பது வந்து ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல நம்மளும் ஒரு வேலை செய்யணும் இல்லைங்களா? இப்போ கோவிட் வந்துச்சு. கோவிட் வரும்போது எல்லாருடைய வீட்லயும் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா வேலைகளை பகிர்ந்து கொண்டு வீட்டுல இருக்கவங்க தான் செஞ்சாங்க இல்லைங்களா? இப்ப எங்க வீட்டுல நான் பாத்திரம் கழுவுனேன், கழுவித்தான் ஆகணும், ஏன்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும் நம்ம. அந்த மாதிரி மற்ற பொறுப்புகள் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த ஒரு பொறுப்பு எனக்கு வந்துச்சு, நான் செஞ்சேன். அந்த மாதிரி இந்த குடும்பத்துல கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுக்கணும். நான் வருவேன், உட்காருவேன், எஞ்சி போவேன் அப்படின்னாக்கா நான் ஒரு பெரிய கேள்விக்குறியை கண்டிப்பா போடுவேன். அப்போ நம்ம யாரு அப்படின்றது. சரிங்களா? ஒரு வீடா இருந்தா எல்லாமே எப்படி நம்ம பொறுப்பெடுத்து செய்வோமோ அந்த மாதிரி சபையிலையும் எல்லாரும் பொறுப்பெடுத்து செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நம்ம காணப்படும். சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகளை நீங்க பழக்கி விடணும் ஊழியம் செய்வதற்கு. இப்போ எங்களெல்லாம் சின்ன வயசுல பழக்கி விட்டாங்க. நாங்க போய் அந்த பெஞ்சு துடைப்போம், கொயர் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைப்போம், அப்புறம் ஆல்டர் எல்லாம் பூ வச்சு ரெடி பண்ணுவோம். அப்புறம் பாஸ்டர் வர்றதுக்கு முன்னால எல்லாம் ரெடி பண்ணி நாங்க உட்கார்ந்துருப்போம். பாஸ்டர் நேரா வருவாரு, ஆல்டருக்குள்ள போவாரு, அவருடைய வேலையெல்லாம் பண்ணி பிரசங்கம் பண்ணுவாரு, முடிச்சிட்டு ஜனங்களை சந்திக்க வெளியில போயிடுவாரு. வேற எந்த ஒரு வேலையும் அவருக்கு நாங்க வைக்க மாட்டோம். அவ்வளோ வேலைகள் நாங்க செஞ்சோம். நான் நினைக்கிறேன், நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி வந்து வேற ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு அந்த சபையில செஞ்ச இந்த மாதிரி பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வேலை, அரேஞ்ச்மெண்ட் பண்ற வேலை, அது எல்லாத்தையும் வச்சுதான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு என்ன ஊழியக்காரனா கொண்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர வேற பெரிய ஒரு தகுதியை பத்தி எனக்கு என்னால் யோசிக்க முடியல. ஆனா அதை பத்தி ஆண்டவர் மைண்ட்ஃபுல்லா இருக்காரு. தேவாலயத்துக்கு நம்ம செய்கிற ஊழியம்
நிறைய பேர் இருக்காங்க இங்கே, சபையை பெருக்கினவங்க எல்லாம் இருக்காங்க, தொடச்சவங்க இருக்காங்க, மணி அடிச்சவங்க இருக்காங்க. அது நிமித்தம் அவங்க ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்குறாங்க, அதை புரிந்து கொள்ளுகிறாங்க. ஏன் ஆண்டவர் இவ்வளோ கிருபையா இருக்கார் நம்ம மேலே, ஏன் நம்ம மேலே இவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் இப்படி நம்மளை உயர்த்துகிறாரு, ஏன் நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அவங்க மனசுல தோன்றது அதுதான், ஏதோ நம்மால் ஆன ஒரு ஊழியத்தை நான் சபைக்காக செய்தேன். அது நிமித்தம் கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய தலையை உயர்த்துகிறார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கப்படுகிற ஒரு கலசம் தண்ணீருக்கு கூட பலன் இல்லாமல் போகாது. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம மறந்துடுவோம், ஆனா பரலோகம் அதை மறக்கிறது இல்லை. அவர்கள் கணக்கு புஸ்தகத்தை குறித்து வைத்து அதற்குரிய பலனை நமக்கு ஆண்டவர் தருவதற்கு உண்மையா இருக்கிறாரே. அப்படின்னா இந்த மாதிரி ஊழியங்கள் சேர்க்கிறது இல்லையா. சூரிய எஸ்தரை பத்தி நம்ம யோசிக்காம இருக்க முடியாது இல்லையா. அந்த பிள்ளைகளுடைய தியாகத்தை பத்தி நான் எப்பவுமே நான் பேசுறேன். சூரி, எஸ்தர் நல்ல வேலையில இருந்த பிள்ளைங்க, நல்லா வேலை செய்து கொண்டிருந்த பிள்ளைங்க திடீர்னு ஒரு நாள் மிஷினரி ஊழியத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஏன் வாழ வழி இல்லையா, சாப்பாடு இல்லையா, ஒன்றும் கிடையாது, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆண்டோடைய அழைப்பு வந்துச்சு, போயிட்டாங்க. பிள்ளைங்களை கொண்டு போய் டோனாவூர்ல போட்டாங்க. ஏதோ இன்னைக்கு பிள்ளை முடிச்சு 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ காலேஜில் ஜாயின் பண்ண போறா. WCCல ஏற்கனவே என்ரோல்மெண்ட் ஆயிடுச்சு பிள்ளைக்கு. இந்த பிள்ளைங்களை தனியாக தான் வாழ்ந்திருக்காங்க, ஜிம்மும் ஜெருவும். பாராட்ட வேண்டிய விஷயம், சாக்ரிஃபைஸ். ஏன் பிள்ளைய கூடவே வச்சிருந்துருக்கலாமே. ஐயோ நாளைக்கு நம்ம கல்யாணம் ஆகுது, நமக்கு பிள்ளைங்க வருவாங்க, அவங்கள விட்டுட்டு நம்ம எங்கே போகிறதுன்னு யோசிக்கலைங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் அழைப்பு வந்தது உடனே தைரியமாக பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைகளும் இன்னைக்கு இவ்வளவு அழகா அவங்க படித்து முடிச்சு இப்போ காலேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நம்முடைய பாராட்டுக்களை நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். இந்த சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் shall we give them a big hand. God bless you Jim, God bless you Jeru. You are very precious, very very precious for the kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப 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 நீங்க பிரியமானவங்க. அதற்குரிய ஆசீர்வாதத்தை இனி வருகிற காலங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. You will be a great source of blessing to many. May God be with you, strengthen you. சூரியனுடைய தியாகத்துக்காக, எஸ்தருடைய தியாகத்துக்காக நன்றி சொல்கிறோம். அவங்கள ஊழியத்துக்கு அமைச்ச அவங்க அம்மா பத்மாவதி அவருடைய தியாகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். God bless you sisters. We feel so proud. ரொம்ப உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. பிள்ளைகளை தைரியமா, சந்தோஷமா, மனப்பூர்வமா ஊழியத்துக்கு அனுப்பி இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு பின்னால் நிக்கிறீங்கன்றது இட்ஸ் நாட் ஸ்மால். மே த குட் லார்ட் bless you. எப்படி யாரெல்லாம் நீங்க ஊழியம் செய்றீங்களோ, வர்ஷிப் டீம்ல இருக்கவங்களை பாராட்டுறேன் நான். சாட்டர்டே ப்ராக்டிஸ்க்கு வரீங்க, டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ்க்கு வரீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை நடத்துறீங்க, கீபோர்ட் போடுறவங்க, ட்ரம் அடிக்கிறவங்க, கிட்டார் போடுறவங்க எல்லாரையுமே நான் மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஊழியங்களை பல பல விதங்களில் தாங்குறீங்க. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய அன்பினாலே இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லபடி நம்ம யாருக்கிட்டையும் போய் காசு கேட்கறது இல்லை. ஒருத்தர்கிட்டையும் நீங்கள் பணம் கொடுங்க, இந்த ஊழியத்தை தாங்குங்கன்னு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் போடுறது கிடையாது. உங்களுடைய உண்மையின் நிமித்தம் இந்த ஊழியம் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த சபையோடு கூட நீங்கள் உங்களுடைய இருதயம் ஒன்றி போய் இருக்கிறது. அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை கர்த்தர் அருமையாக நடத்தி கொண்டிருக்காரு. அதுக்காக நன்றி சொல்கிறேன். 2nd ஃப்ளோர் பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ டியூஷன் கிளாஸஸும் டெய்லரிங் கிளாஸஸும் ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஃபுல்லாக பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. நீங்கள் போய் பாருங்கள், ஆராதனை முடிச்சுட்டு மேலே போய் பாருங்கள். ரொம்ப அழகாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம ஜூன் மாதம் 10ஆம் தேதி இல்லைன்னா 15ஆம் தேதிக்குள்ள டெய்லரிங் மெஷின்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்துடுவோம். 61வது பேட்ச் வந்து 62வது பேட்ச் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஈவினிங்கில் ஃப்ரீ டியூஷன் கிளாஸஸ், காலையில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ். அது நம்ம டியூஷன் கிளாஸஸை தொடர்ந்து நடத்த போகிறோம். அந்த கிருபையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எதற்காக நான் சொல்ல வரேன்னா, ஆண்டோடைய அன்பின் நிமித்தம் உந்தப்பட்டு நம்ம எல்லாரும் இணைந்து நாம் சில காரியங்களை செய்யும்போது ஆண்டவரும் நம்மை விருத்தி அடைய செய்கிறார், ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார், பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்கிறார். அதனால அந்த கிருபைக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நல்ல டியூஷன் டீச்சர்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்டர்வியூ வச்சு எடுக்க போகிறோம். டெய்லரிங் கிளாஸ் ஏற்கனவே நமக்கு நல்ல ஒரு டியூட்டர் இருக்காங்க, அவங்க ரொம்ப அருமையாக நடத்துகிறாங்க. நிறைய விஷயங்கள் இனி நடக்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாமே அனுதினம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றும் அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அன்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய திருக்கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம்.
பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அதனாலே தங்கள் அம்பரா தூணியை நிரப்பின புருஷர்கள் பாக்கியவான்கள். அப்படியே ஒரு நிமிஷம் யோசிப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்திக்கப்படணும். படிக்கிற பிள்ளைகள் நல்ல தெய்வீக ஞானத்தோடு படிக்கணும், நல்ல மார்க்குகள் வாங்கணும், அவங்களுக்கு சரீர சுகம், பலன், ஜீவன் நல்லா இருக்கணும். அதற்காக ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிப்போம். அதன் காலத்தில் பரம தகப்பன் அதன் காரியங்களை அற்புதமாக செய்யணும். எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இன்னும் வேலை கிடைக்காத பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கணும். இன்னும் திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவளுக்கு திருமணம், நல்ல திருமணம் ஆகணும். கற்பத்தின் கனியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, கர்த்தர் கற்பத்தின் கனிகளை அவளுக்கு ஏற்ற காலத்திலே தரணும். எல்லா பிள்ளைகளுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த ஜூன் மாதம் ஆச்சுன்னா பெற்றோருக்கு இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு, எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம், எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம், பெரிய அமௌண்ட். ஆண்டவருக்கு நம்ம ஜெபிப்போம். அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஒரு பிள்ளை கூட ஃபீஸ் கட்ட முடியலன்னு வீட்டில் இருக்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிள்ளைகளுக்கு நல்ல தெய்வீக ஞானத்தை கர்த்தர் ஊற்றி கொடுக்கணும். ஆண்டவரை கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா. ஆண்டவரை இரக்கம் செய்யுங்கன்னு ஜெபிப்போமா. Jim and Jero will perform. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा। उपकार तेरे
தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், தூரத்தில் இருக்கிற அன்பு மகன் ராபியோடும், இமானுவல் ஜெனிஃபரோடும், சோனியாவோடும், டேனியல் கெசியா பிள்ளைகளோடும், பிரீத்தமோடும், அன்பு பிள்ளைகள் சூரிய எஸ்தரோடும் பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். Hallelujah. God bless you. God bless you.